மறக்காம இந்த ஒன்றரை ஜல்லி வச்சிருப்பாரு. போன வீடியோவில் ஒன்றரை ஜல்லி வைக்காதுன்னு சொன்னாங்க. இப்போ ஒன்றரை ஜல்லி வைக்க சொல்கிறாங்க. என்ன தெரியல தம்பி, அவர்கிட்ட தான் தம்பி கேட்கணும். தம்பி சந்தேகம், ஒரு நேரம் வையின்றாப்பா, இன்னொரு நேரம் வைக்காதன்றாப்பா, கொஞ்சம் என்ன கீழே அவர்கிட்ட. சார் போன வீடியோவில் நீங்கள் தான் ஒன்றரை ஜல்லி வைக்கணும்னு சொன்னீங்க, இப்போ வைக்க சொல்லிட்டு இருக்கீங்களா என்ன சார்? காலமில் வந்து ஒன்றரை ஜல்லி வைக்கிறது, அப்புறம் இந்த செங்கல்ல முக்கி தேடி எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் சேர்க்கி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ காங்கிரீட்டில் உள்ள 2 மெம்பருக்கும் இடையில உள்ள மெக்கானிக்கல் ஜாயிண்ட் தான் வந்து இந்த சேர்க்கி. ஸோ நீங்கள் காங்கிரீட் போட்டதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் வந்து ஒரு பீம் லேயரோ இல்லை ஸ்லாப் லேயரோ நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறப்போ வந்து ஒரு grip வேணும். ஸோ காங்கிரீட் வந்து 2 மெம்பர்லேயும் பேஸ்ட் ஆகும், பட் அதுக்கு வந்து ஒரு ஜாயிண்ட் இருக்காது. ஸோ அதுக்காக தான் இந்த சேர்க்கி யூஸ் பண்ணுறோம். ஸோ ஐஎஸ் கோட் புக்கில் பார்த்தீங்கன்னா இதை பற்றி ப்ரீஃபாக சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒன்றரை ஜல்லியை வச்சு நம்ம காங்கிரீட் போடுறப்ப அதுக்கு மேலே நம்ம பீம் ஆர் ஸ்லாப் கொண்டு வரப்போ பார்த்தீங்கன்னா அந்த பைண்டிங் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குன்றக்காக தான் இந்த சேர்க்கி யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸை தெரிஞ்சுக்க மறக்காம எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் கொடைக்கானல் என்ஜினியர். தேங்க்யூ.